சிவபெருமானின் அருளால் பிறந்த 4 ராசிக்காரர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே சிவபெருமானின் அருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இப்ப நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையை மற்றவர்கள் பயன் அடைய வேண்டும் என்று நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். வைத்தியநாதன் என்று போற்றப்படும் அங்காரகன், ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த முருகப்பெருமானின் ராசி மேசராசி. இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு சிவபெருமானிடமிருந்தும் முருக பெருமானிடமிருந்தும் எப்போதுமே அளவு கடந்த அன்பும் பக்தியும் இருக்கும். இரண்டாவது ராசி கடகம். கடக ராசிக்காரர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள். அதாவது சந்திரன், பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். சூரியன் சிவனையும் சந்திரன் பார்வதியையும் குறிக்கிறது. சந்திரன் பார்வதியை குறிப்பதால் பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதிகமாக தாய் பற்று கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் நடந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சத்தில் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்கள் மீது சிவனின் பார்வை எப்போதுமே பட்டுக்கொண்டே இருக்கும். அவரின் அருளும் கிடைக்கும். கன்னிராசி. எப்போதும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் யார் எதை சொன்னாலும் அதை முதலில் நம்பிவிடுவார்கள். அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்று சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டும் செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எம்பெருமானின் அருள் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். கும்பராசி. உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவர்கள் எல்லாரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவார்கள். எல்லாரும் நல்லவர்கள்தான் என்று நம்பிக்கை வைத்து உதவி செய்து விடுவார்கள். கடைசியில் ஏமாந்து நிற்கும் இவர்களை எம்பெருமான் தான் காப்பாற்றுவார். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் என்று கடன் வாங்கி செலவு பண்ணுங்க இந்த ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட குணம் கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்று கூட தெரியாத அளவுக்கு வெகுளித்தனம் கொண்ட குணம் உடையவர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடிய மனப்பக்குவம் கொண்ட இவர்கள் இறைவனின் அம்சத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகமும் இல்லை. அதிலும் குறிப்பிட்ட 4 இந்த ராசிக்காரர்கள் நான் சொல்லும் இந்த நாட்களில் தானம் செய்து வந்தால் நல்ல பலனை அடையலாம். மேசராசிக்காரர்கள் முடிந்தவரை திங்கள் கிழமைகளில் அன்னதானம் செய்து எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை மேலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்து அதிகப்படியான பலனை பெற்றுத் தரலாம். உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண்கள், குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து வாருங்கள். கன்னிராசிக்காரர்கள் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியம் நடக்கும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கும்பராசிக்காரர்கள்
திங்கள் கிழமையில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவருக்கு செய்யுங்கள். அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவருக்கு தானம் செய்து உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல எம்பெருமான் உதவி செய்வார். எம்பெருமானின் அருள் இந்த 4 ராசிகளுக்கும் எப்போதுமே கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் அனைவருமே எம்பெருமானின் குணத்திலும் அம்சத்திலும் பிறந்தவர்கள். இவர்கள் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமானுக்கு பிடித்த ராசிகளாகும். நான் கூறியபடி அந்த பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வந்தால் செய்யும் போது உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.